வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் ஒரு விதத்தில் மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அந்த இனிஷியேட்டிவ் முயற்சிகள் என்பது 3ஆம் பாவம் தான். அதில் விட இன்னும் முக்கியமான விஷயம், அது பார்க்கக்கூடிய 9ஆம் பாவம். அப்போ 3 வலுப்பெறுகிறது, 9 வலுப்பெறுகிறது. 3ல் நிறைய யோகமான பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உட்காந்துருக்காங்க. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் புதன், சூரியன், செவ்வாய், இந்த எல்லா பவரையும் தனக்குள்ளே வச்சிட்ருக்கிற ராகு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றன. நான் 2 வீலரில் சென்னை டு டெல்லி போகிறேன். சில பேர் சிரிக்கலாம், ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் என்னமோ சர்வ சகஜமாக இங்கேருந்து தாம்பரம், இது சென்னையிலேருந்து இது அடையார் டு தாம்பரம் போகிற மாதிரி போடுவீங்க. அப்போது சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையிறது. முயற்சி என்பது பிரமாதமாக இருக்குது. சில நேரங்களில் அது நல்ல முயற்சி, சில நேரங்களில் அது ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படிமோ அது மாதிரியும். அதாவது ஒரு காரியத்தை நாம் சாதிக்கணும்னா சாதனை முக்கியம். அப்போ அந்த சாதனை முக்கியம் அப்படின்னா நேர்வழியில் சென்றால்தான் அந்த சாதனை நடக்கும். இல்லை ஷார்ட்கட் ரூட்டில் போயும் நான் எப்படியோ அந்த காரியத்தை முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஷார்ட்கட்டில் போகும்போது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணி விட்டோம்னா பின்னால் வந்து அது அடிக்கும். இப்போ இல்லை பின் விளைவுகள் அப்படிம்பாங்க. விவேக் சொல்வார், பின்னால். அதுபோல் அது வேறு விஷயம். ஆனால் சாதனை புரியக்கூடிய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. அப்போ இந்த மாதம் எப்படி, இன்னொரு ஃபேமஸ் டைலாக் சொல்லுவார், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிம்பார். அது மாதிரி ரிஸ்க்கு தான் உங்களுக்கு. இப்போது தைரியமாக செயல்படுவீங்க, எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, நான் ஒரு விவிஐபியை போய் நான் மீட் பண்ணுறேன். எல்லாம் சொல்கிறான், ஐயோ அதெல்லாம் பாசிபிளே இல்லை. உங்களுக்கு கிடைக்கும். அது போன்ற ஒரு சூழல்களை உருவாக்கி தரக்கூடிய காலம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எதை எய்ம் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு முயற்சிகள் வெற்றி அடையும். இப்போ சில பேர் ப்ரீமியம் இன்ஸ்டியூட் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஐஐடியில் போய் மேலே ஹையர் கோர்ஸ் பண்ணணும், ஐஎம்மில் போய் படிக்கணும். எல்லாம் நடக்கும். அதற்கான முயற்சிகளும் அதற்கான சரியான ஒரு முயற்சிகளும் நடப்பதால் அதுக்கான ஒரு ஆட்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுவதால் காரிய வெற்றி. 2வது விஷயம், சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உச்சம் அப்படின்னு சொன்னால் சகல சௌபாகியங்களும் சௌரியங்களும் நிறைந்து காணப்படும். நான் ரோட்டில் கையில் பாக்கெட்டில் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, பைசாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நடந்து போயிட்டுருக்கேன். சாதாரண காலில் திடீர்னு ஒரு BMW மெர்சிடிஸ் பென்ஸில் யாரோ ஒரு தெரிஞ்சவர் வந்து அப்படி நிறுத்தி, என்னப்பா நடந்து போகிறீங்க, வாங்க உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? நான் பஸ்ஸில் ஏறுறதுக்கே காசு இல்லை, நான் நடந்து போயிட்டுருக்கேன். அது போன்ற சர்ப்ரைசஸ் எப்படி இருந்தால் நடக்கிற மாதிரி நன்மைகள் நடக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பு, எல்லா தரப்பினருக்கும் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக உடல் ஒத்துழைப்பு, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கிடைத்தற்கரிய சந்தர்ப்பங்கள், சாதிக்க முடியாத விஷயங்கள் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது.
ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.